குழந்தைங்களுக்கு பசியாத்து, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான் நல்ல தம்பி. நீ இல்லாம எப்படின்னா நான் போறது அப்படின்னு நல்ல தங்கா கேட்குறா. நீ போ, உங்க அண்ணி இருக்கிற அரண்மனையில அவகிட்ட சொல்லு, அவ குழந்தைங்களுக்கு உனக்கு எல்லாருக்கும் உணவு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அலங்காரி சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கா அரண்மனையில. அலங்காரியோட தம்பி வேகமா அரண்மனைக்குள்ள ஓடி வரான். ஓடி வந்து மூலி அலங்காரி கிட்ட காட்டுல நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். மூலி அலங்காரி தன் பணிப்பெண்களை எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்பிடுறா. பழங்கள், அரிசி எல்லாத்தையுமே பாதாள கிடங்குல ஒளிச்சு வச்சிடுறா. அரண்மனையோட வாயில சாத்திடுறா. நல்லதங்காள் அரண்மனைக்கு வந்து கதவை தட்டுறா. கதவு திறக்கப்படலை. அப்போ நல்லதங்காள் சிவபெருமான் கிட்ட கதவு திறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறா. அதுவும் திறந்து எல்லாரும் உள்ள போறாங்க. அப்போ நல்லதங்காள் மூலி அலங்காரி கிட்ட, அண்ணி, என் பசங்க பசியோடு இருக்காங்க, ஏதாவது உணவு இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா.